வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப நேரம் ஆகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுல சேர்த்த தேவையில்லைங்க, நம்ம டைரெக்டாகவே வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயமே சேர்த்திக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் அளவு தயிருக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்துறதுனால ரொம்பவே மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. சீரகத்தை 1 பாதியமாக அரைச்சி சேர்த்திக்கிங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க ஒரு 5 நிமிஷம். அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் இந்த கொழுமிச்சம்பழம் தாங்க. தயிரோடு இந்த கொழுமிச்சம்பழம் சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். 1/2 லிட்டர் அளவு தயிருக்கு இந்த சைஸ் பழம் எடுத்துக்கலாங்க. இதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கலாம். நீங்கள் சாதத்துக்கோ தோசைக்கோ சாப்பிடும்போது இதில் இருக்கிற சாறை பிழிஞ்சுட்டு தயிரோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வதக்கி வச்ச வெங்காயம்லாம் ஆறிடுச்சுங்க. அடுத்தது 1/2 கொழுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கிங்க. சாப்பிடும்போது இதில் இருக்கிற சாறை மட்டும் புழிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 லிட்டர் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். புளிக்காத தயிரை எடுத்துக்குங்க. தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, இதையெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொழுமிச்சை தயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்குது இல்லைங்களா? நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.